உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ புது கோயில்கள் நிறைய பேர் கட்டுறாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி இருக்கிற செய்ய முடியாம இருக்கிற கோயில்களுக்கு மீட்டெடுக்கிறது. எப்போ வேணா போய்க்கலாம் சாமியை பார்க்கறதுக்கு. அப்படி அந்த சிவராத்திரியில தான் போய் நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இப்போ என்ன ஒரு சூழ்நிலை ஆகுதுன்னா, கோயிலை மறுசீரமைக்கிறேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க. கல்வெட்டு மேல பெயிண்ட் அடிக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் தள்ளிக்கு ஒரு பெரிய சிவன் கோயிலுக்கு போறாங்க. ஆனா அவங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா பாலடைஞ்ச ஒரு சிவன் இங்க இருக்கும். ஆனா அது யாருக்கும் தெரிய மாட்டுது. இப்ப அங்க போகாதீங்க, இப்ப அங்க போனா பயம் பூர்த்தி வளர்க்குறாங்க. மலை ஏற போறப்ப பக்தர்கள் நிறைய பொருட்களை தவறான விஷயங்களை அங்க உபயோகப்படுத்துறாங்க. அந்த இடம் நம்ம வீடுன்னு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரிலாம் போடுறது பார்த்தீங்கன்னா அது இயற்கைக்கு பேரிடர் தான். ரோட்ல எங்கேயாச்சும் போட்டோம்னா யாராச்சும் எடுத்துருவாங்க, இல்ல துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. மலையிலலாம் யாரு இருப்பா? போட்டா அது பாட்டு நம்மளோட நேச்சரை கெடுத்துட்டு அங்க இருக்க போகுது. இப்ப நமக்கு தெரியாத விஷயம் ஃபாரினர்ஸ்க்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது. இதெல்லாம் எப்படி, என்ன விஷயமா நினைக்கிறீங்க? இந்தியாவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஹெரிட்டேஜ் ரீதியாகவும் கல்ச்சர் ரீதியாகவும். ரெண்டாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஒரு நல்ல கண்டென்ட், அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ கோயிலை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுங்கிறத தாண்டி நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். பட் அது அந்த கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க அதை போய் வீடியோவே பண்ண முடியும், இல்லை நீங்க தரிசனமே பண்ண முடியும். நம்ம ஓவராலாக நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான, நம்ம புக்லேயும் சரி இல்லை விஷுவலாகவும் சரி நம்ம பார்க்கும்போதும் கேட்கும் போதும் சில மன்னர்களுடைய பெயர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாண்டிய மன்னராகட்டும், சேர மன்னராகட்டும், சோழ மன்னர்களாகட்டும். இவர்கள் கட்டிய கோவில்கள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் தாண்டியும் நிறைய கோவில்கள் இருக்கிறதாகவும் வரலாறுகள் நிறைய சொல்கிறதாகவும் புக்குகள்லையும் அதுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்தவாசியில் ஒரு கோவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க, எடுத்தாரு. இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான கோவில்கள் அதனுடைய தடயங்களே அழிஞ்சு போகுது. ஆனா நிறைய கோவில்கள் இப்பவும் புதுசா உருவாயிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ புது கோயில்கள் நிறைய பேர் கட்டுறாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி இருக்கிற செய்ய முடியாம இருக்கிற கோயில்களுக்கு மீட்டெடுக்கிறது, இல்ல இன்னும் அதை புறநம்பிக்க செய்யறது, ஒழுங்கா பண்றது. பூஜைகள் இல்லாம நிறைய கோயில்கள் இருக்கு, அவங்களுக்கு தரது புது கோயிலை கட்டுறதை விட சிறப்பா இருக்கும். பழைய கோயிலை பராமரிச்சு அதை கிளியர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் பண்ணார் இல்லைங்களா, நல்ல விஷயம். அது பாராட்ட. அது ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து பண்ணாங்க. இல்ல ஒருத்தரால பண்ண முடியல, அந்த மாதிரி பண்றது பெஸ்ட். ஏன்னா புதுசா ஒரு கோயிலை கட்டி அப்படி இப்படின்னு பண்றதுக்கு எவ்வளவு, இப்ப இவர் சொன்ன மாதிரி தம்பி நிறைய இடத்துக்கு போய் சிவலிங்கத்துக்குலாம் அவரே வாலண்டியரிங்கா அபிஷேகம் பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. அந்த மாதிரி நம்ம அந்த கோயில்கள் எல்லாமே நம்ம மீட் எடுத்துட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல ஒரு கிராமத்துல, இப்போ ஒரு கிராமம் அண்ணன் சொன்ன மாதிரி வந்தவாசி கிராமம்னா, வந்தவாசியத்துல முக்கியமான ஒரு கோவில், அந்த ஒரு கோவில் தான் எல்லாருமே போறாங்க. ஆனா அதை சுற்றி பாத்தீங்கன்னா பல கோவில் இருக்கு. அது யாருமே போகாததுனாலதான், இப்ப அதாவது யாருமே போயிட்டு வராதனாலதான் அங்க வழிபாடு தலமே இல்லை, ஒருவேளை பூஜை கூட கிடையாது. அதனாலதான் நாங்க போற இடத்துலலாம் நான் சொல்லுவேன், இங்க ஒரு 10 பேர் அது வந்தாதான் வழிபாடு தலமா மாறும். வழிபாடு தலமா மாறினாதான் ஒருவேளை பூஜை தான் அந்த இடத்துல நடக்கும். இப்போ பெரிய கோயில் நோக்கி போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போறாங்க. திருவண்ணாமலைக்கு போங்க, வேணான்னு சொல்ல. பக்கத்துல இருக்கிற கோயில், அவங்க அதே மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலம், ரொம்ப யாருக்கும் கேப்பாரற்று இருக்கிற கோயில்களுக்கு போங்க. அது தெரியல ப்ரோ, மாணிக்க வாசகருடைய மெயின் சன்னதியே திருவண்ணாமலை தான். அது யாருக்குமே தெரியாது. அந்த நடுவுல இருக்கு ஆக்சுவலா. அது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? இல்ல ப்ரோ. மாணிக்க வாசகர் அவருக்குன்னு தனி கோயில், அங்க ஐயா கிட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கிரிவல பாதையிலே இருக்கு. இவர் சொன்ன மாதிரி தான் அடி அண்ணாமலை. ஆமா ஆமா, அங்கதான் நடக்கும் குரு பூஜை எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி எல்லா இடங்களுமே பார்த்துட்டா நல்லா இருக்கும். கோயிலை சுத்தியே நிறைய கோயில்கள் இருக்கு. ஒரு லிங்கத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஒரு வந்தவாசிலாம் யாருமே இப்போ சிவன் ராத்திரிக்கெல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெள்ளங்கிரி போயிடுறாங்க, பருவதமலை போறாங்க. ஆனா இப்போ தவளகிரிநாதர் ரொம்ப ஃபேமஸ், அவரை பார்க்கலாம். அந்த மாதிரி மக்கள் ஸ்ப்ளிட் ஆயிடணும். ஸ்ப்ளிட் ஆகும்போது யாருக்குமே எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவங்க விட்டு கொடுத்துட்டு அப்படி போனாங்கன்னா
எப்போ வேணா போய்க்கலாம் சாமி பார்க்கறதுக்கு. அப்படி அந்த சிவராத்திரியில தான் போய் நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. நிக்கிறாங்க கால், ஒரு பையன் நான் லாஸ்ட் டைம் இறந்தே வந்துட்டான். ஆக்சுவலாக அவன் கீழே வந்துட்டாங்க, நாங்கள் போகலாம் அப்படின்ற போது கீழே வந்து அந்த கரெக்டான ஒரு இது இல்லாமல் இறந்துடுறாங்க. கூட்ட நெரிசல் அதெல்லாம் இல்லாமல் அதுவுமே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு மெயினான விஷயம்னா, அவர் முன்னாடி சொன்னாரு, ராஜாக்களுடைய அரண்மனைகள்லாம் நம்மளுக்கு இல்ல, கோயில்கள் தான் கல்வெட்டு மூலியமா நம்மளுடைய வரலாறு தாங்கி நிக்குது. அதனால எல்லா கோயில்களும் வந்து நம்ம வந்து அதை நம்ம போல நம்ம பார்க்கலன்னா அது வந்து மாறக்கூடும், ஏதாச்சும் அழிக்கப்படலாம். அதனால எல்லா கோயில்களுக்கும் நம்ம வந்து போகணும். அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு நீங்க போகணும், பார்க்கணும். அதை வந்து ஏதாச்சும் ஒரு சமூக விரோதமான ஏதாச்சும் செயல்கள் நடந்தா சில கோயில்கள்ல யாருமே அதை பெருசா நம்மளுக்கும் அது தெரியாது. அதை நம்ம இன்ட்ரெஸ்டோட தேடி போறதில்ல. அப்ப என்ன ஒரு சூழ்நிலை ஆகுதுன்னா, கோயிலை மறுசீரமைக்கிறேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு வரணும். கோயில் வந்து சாமி மூலவர் மட்டும் கிடையாது, எல்லாம் சேர்ந்ததுதான் கோயில், இது எல்லாமே முக்கியம்ன்ற விழிப்புணர்வு மக்களிடையே வந்தாதான் இந்த மாதிரி கல்வெட்டுல பெயிண்ட் அடிக்கிறது அதெல்லாம் வந்து தடுக்கப்படும். அந்த ஊர்ல இருக்க கிராம மக்களே வந்து முதல்ல அந்த கோவிலுக்கு போக மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க போனா தானே வெளி மக்கள் வந்து அந்த கோவிலுக்கு வருவாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களே ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயிலுக்கு போவாங்க. ஆனா நம்ம கிராமத்திலேயே நம்ம இடத்துலயே வந்து ஒரு தெய்வம் இருக்குன்றத வந்து யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய சிவன் கோயிலுக்கு போறாங்க, ஆனா அவங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா பாலடைஞ்ச ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஆனா அது யாருக்கும் தெரிய மாட்டுது. இப்ப அங்க போகாதீங்க, அங்க போனா பயம் பூர்த்தி வளர்க்குறாங்க. இப்போ நானே நிறைய இடத்துக்கு போனா, தம்பி அங்கெல்லாம் போய் கை வைக்காது, ஏதாவது ஆயிட போகுது, சின்ன பையனா இருக்குன்னு பயம் பூர்த்தி தான் இப்படியே சொல்றாங்க அந்த ஊர்க்காரங்களும். இப்ப சொல்றாங்க அங்கெல்லாம் போகாத ஏதாவது. நான் இப்போ ஆடி அமாவாசைக்கு போயிட்டு வந்தேன், இப்ப ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தேன். கீழே பெருமாள் கோவில் இருக்கு, மலைக்கு மேல ஒரு சிவன் கோவிலா இல்ல, குகைக்குள்ள சிவலிங்கம் இருக்கு. எதுக்குப்பா சும்மா அங்கெல்லாம் மேல போயிட்டு கீழே எவ்வளவு பேர் கோவில் இருக்கு, போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அங்க அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. எதுக்கு அவ்வளவு தூரம் எதுக்கு போயிட்டு. இன்னொரு கோயில் அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கோயில் ஒண்ணு, நெடுகுணம்னு ஒரு கிராமம், திருவண்ணாமலை போற வழியில சேத்பேட் தாண்டி. நெடுகுணத்தை பத்தி இப்ப இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கிராமத்துல ஒரு தமிழ்நாட்டிலே பெரிய ராமர் கோயில் அங்கதான் இருக்கு. விஜயநகர பீரியட்ல கட்டின ராமர் கோயில். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மலை இருக்கும், சேத்பேட் தாண்டி நெடுகுணம்ன்ற ஒரு கிராமம். மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள சிவலிங்கம் இருக்கும். அங்க எனக்கு போனோன்னே தெரியாது, அந்த குகைக்குள்ள போறேன், கிட்டத்தட்ட ஒரு 300 பல்லி இருக்கும் என்ன சுத்தி. அந்த குகைக்குள்ள நான் இப்ப சண்டே அந்த குகைக்குள்ள நான் வந்து இந்த குகை தான் மேடம். குகைக்குள்ள இருக்க சிவலிங்கத்தை நான் பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு சத்தம், அது என்ன சத்தனே தெரியல, பல்லியா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த சத்தம் மட்டும் வந்துருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பல்லி மட்டும் இல்ல, ஏகப்பட்டது இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குகை தான் குகைக்குள்ள. நீங்க இந்த வைப்ரேஷன் வந்த கோயில்கள் கேட்டீங்களா, அதுல இந்த கோயிலும் ஒண்ணு. இந்த கோவில் ஆகும் மேடம். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு கோவில். போயிட்டு வாங்க. நாங்க 4 பேர் மட்டும் தான் அந்த மலையில இருந்தோம். அன்னைக்கு ஆடி அமாவாசை. கீழே இருக்க கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப ஒரு க்ரௌடா இருக்கு. அந்த இடம் தானே அது தண்ணி எல்லாம் இருந்ததுங்களா? நீங்க ஒரு தண்ணி சொன்ன இருக்கு. ஆனா இப்போ வந்து சாமி பக்கத்துலயே சொன்ன இல்ல, கொஞ்சம் மேல போகணும். நான் மேல போனா மேல இருந்து கீழே அந்த குகைக்கு வந்து ஒரு பைப் வச்சிருக்காங்க. நம்ம பெட்ரோல் எடுப்போமே, பைப் வாய் வச்சு ஊறி அந்த மாதிரி வந்து தண்ணியை வாய் வச்சு ஊறி நம்ம பண்ணோம்னா மேல இருந்து கீழே வரைக்கும் வரும் தண்ணி. சொன்ன தண்ணி வற்றாத சொன்னேன். ஓகே. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வித்தியாசமாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதுல எல்லாருமே வந்து என்னோட வாழ்க்கையில நான் இந்த இடத்துக்காவது நான் கண்டிப்பா ஒரு நாளாவது நான் போகணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிறைய கமெண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய அந்த மலைகளை வந்து நிறைய பேர் ஏறணும், அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து நிறைய அந்த வீடியோஸ் மோகமும் இருக்குது, ரீல்ஸ் மோகமாகவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் நான் இங்கே போனேன் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு ரீல்ஸாக போடணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் பெருமையாகவும் போடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் அவங்க வந்து உணர்றதே கிடையாது. ஸோ இந்த இடத்துக்கு ஒருத்தவங்க போறாங்கன்னா நம்மளும் போறோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கான அங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கறது கிடையாது. சதுரகிரி ஆகட்டும், பர்வதமலை ஆகட்டும், வெள்ளியங்கிரி ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான மலைகள் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தயாராகணும், நம்மளுடைய பாடி வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்க்குறோம். ஆனா அங்கதான் இப்ப நிறைய அதிகமான விஷயங்கள் போறோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலேயே சதுரகிரிக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து இப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா நான் நேத்து நியூஸ் வந்து பார்த்தேன், சதுரகிரியில வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி அதுல போயிட்டு ஒருத்தங்க பண்ணி விட்டாங்க. அதை
இப்போ அதுல போயிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு நேத்து ஆக்சுவலா அந்த சதுரகிரியில. மலைகள் ஏறுறதுக்கு பேசிக்கான ஒரு உடல் தகுதி வேணும். ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அதை தாண்டி ஏன் மலை ஏறுறாங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நேச்சுரலாவே ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த டோபமைன் சுரக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மலை ஏறுறதுல பயங்கரமா இருக்கும். மலை ஏறுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா, அதனால தான் இப்பெல்லாம் ஹிமாலயாஸ்லாம் ஏறுறாங்க, அதை கொடி நாட்டுறாங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்கிறதுனால மலை கோயில்களுக்கு வந்து போறது நம்மளுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் இப்போ நிறைய விபத்துகள் நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸா போறோம், அதை பத்தி தெரியாம என்னென்ன இருக்குன்னு தெரியாம அப்படியே போறது வந்து தப்பு. இப்போ வெள்ளையங்கிரி போனா அங்க இவ்வளோ ரொம்ப தூரம் நடக்கணும், 7 மலை தாண்டி போனோம், அதுக்கு என்னென்ன வேணும், நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து போகணும், டயர்டா இருந்தா அங்கங்க உட்காரணும், ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சிருந்து போகணும். அது தெரியாம வந்து போகக்கூடாது. அதே மாதிரி விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸோட போனா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதை வந்து முக்கியமா தவிர்க்கணும். அதனால வந்து அவங்களுக்கும் பாதிப்பு, நம்மளை சுத்தி உள்ள இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. விளையாட்டா தள்ளிக்கிட்டு இது பண்றது, மலையில ஒரு கால் நீங்க ஸ்லிப் ஆனா கூட நீங்க உருண்டு விழ வேண்டியதுதான். அதனால அந்த விளையாட்டுத்தனத்தை நம்ம மலையில வந்து தவிர்க்கணும். ஓகே. ஸோ இப்போ அந்த மலை ஏறுறவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த மலையில ஏற முடியும் அப்படிங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் குரூப்பா போக கூடாது மலை. இல்ல ஓகே. ஆக்சுவலா எப்படின்னா மலை வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா எப்படி வேணா போகலாம். ஸோ மலை ஏறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஒரு 45 days ஒரு மண்டலம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சபரிமலை கூட மாலை போடுறது, இந்த இது கால் இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடக்கிறது எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ சபரிமலைக்கு போகும்போது அது ஒரு ப்ராசஸாக போகிறாங்க. அதே ப்ராசஸை எந்த மலை ஏறினாலும் அதை பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக. விரதம் இருந்து இப்போ தரையில் படுத்து அதெல்லாம் பண்ண தேவையில்ல, கால் செருப்பு போடாமல் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். இங்கே அப்படி கிடையாது, விருப்பப்பட்டால் செருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட ஏறலாம். ஏறும்போது இந்த மாதிரி நம்ம நடக்கிறதும் நம்ம உணவு முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடாக வச்சுக்கிறது. ஐ மீன் லைக் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு நடுவில் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே ஐடலாக இருந்தால் அந்த ஒரு 45 daysக்கு நம்மளுடைய என்ன விஷயம் நம்ம பண்ணாலும் ஒரு விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அந்த 45 நாள் அது கண்டினியூவாக நம்மளுக்கு அது அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியும். நம்ம ஒரு மணி நேரம் வாக் பண்ணுறது சாப்பிட்றதெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஏறும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம வாக் பண்ணியிருக்கோம், நம்ம இப்படி டயட்டில் இருந்திருக்கோம், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். சும்மா தோப்பு காரணம் கூட போடலாம், எக்ஸசைஸ்லாம் கூட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதை தான் சொல்லுவாங்க, தோப்பு காரணத்தை விட பெரிய எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு நம்மளுடைய முட்டி கிட்டி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏறுறதுக்கு அந்த மேலே கீழே போகிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு போனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாத போகிறதுனால தான் டைரெக்டாக போயிடுறாங்க. அதில் தெரியல நிறைய பேருக்கு வந்து ஆர்வமாக நிறைய பேர் இப்போ எங்களை மாதிரி வீடியோ போடுறவங்களெல்லாம் பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் போகிறாங்க. அதே சமயத்தில் நாங்கள் போடுற எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த போடுறேன்னா அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்றதை நான் போடுவேன். அந்த மாதிரி தான் வெள்ளையங்கிரிக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணாதீங்க, பிபி சுகர் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு நம்ம என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மலை ஏறுங்க, தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ வந்து இருக்கிற லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இல்லை லைஃப் ஸ்டைல். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு நம்ம எதோ சாப்பிட்றோம். பட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரிலாம் அசம்பாவிதம்லாம் நடக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக போனோம்னா அழகாக போயிட்டு வரலாம், எதுவுமே ஆகாது. ஸோ எடுத்த உடனே நம்ம ஒரு பஸ் ஓடுது, பஸ்ஸில் வந்து டபால்னு எகிரி குச்சிட்டா நம்ம நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் ரன் பண்ணிட்டு தான் நம்மளால நிற்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே எடுத்த உடனே டபால்னு குச்சா டப்புன்னு இதாக வேண்டியது தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ மலை ஏறுறதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையிலையும் வந்து சில விஷயங்கள் நம்ம இப்போ இங்கேயே வந்து நம்ம நிறைய குப்பைகள் ஆக்கிட்டோம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே குப்பை ஆயிடுச்சு. ஆனால் மனித கால் படாத இடங்கள்லையுமே இந்த மாதிரி மலை ஏற போகிறப்ப பக்தர்கள் வந்து நிறைய பொருட்களை வந்து
தவறான விஷயங்களை அங்க உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது வந்து விஷயங்கள் வருது. பாத்தீங்கன்னா அப்படி ஏறும்போது அதை வந்து நம்ம வீடா நினைக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பாத்ரூம் போறது கூட ரொம்ப தயங்குவாங்க, ரொம்ப ட்ரூவா அந்த மாதிரி ஒரு இதுவா போவாங்க, வெள்ளையங்கிரிலாம் தூய்மையா bathroom போவாங்க. தயங்குவாங்க. அதை போறதுக்கு கூட அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேற வழியே இல்லாம தான் பண்ணுவாங்க. அதனாலதான் பெண்களை கூட வந்து அனுமதிக்கிறது இல்லை. இதுதான் முழு காரணமே. மத்தபடி பெண்கள் வந்து போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. எங்க வேணா யார் வேணா போகலாம். ஆனா பட் அந்த இடத்துல அவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. லேடிஸ் போகும்போது அவங்களால அந்த இடத்துல அதெல்லாம் Okay. அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா அவங்களால பண்ண முடியாது. அதே சமயத்துல அந்த இடத்த வந்து அந்த சூழலை வந்து நம்மளோட இடமா கருதணும். அதுல பிளாஸ்டிக் போடுறதோ இதெல்லாம் வந்து ஒருத்தன் சொல்லி கொடுத்து பண்ணக்கூடாது, சொல்லாம பண்ணணும். அந்த இடம் நம்ம வீடுன்னு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரிலாம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா அது இயற்கைக்கு வந்து பேரிடர் தான். அது வந்து அதனால நம்மளுக்கு தண்ணி போய் கீழே ஊறி நம்மளுக்கு எதுவுமே சேவ் ஆகாம எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதனால இப்போ அவங்க வந்து கிளியரா வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சில வெள்ளையங்கிரியில எல்லாம் ஃபாரஸ்ட் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தவளகிரிநாதர் கோயில், சில மலைகள் ரொம்ப பிரபலமா இல்லாத நம்ம இண்டிபெண்டா போற மலையெல்லாம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி இப்போ போய்க்கணும். இங்க நம்ம ரோட்ல பொருளை எங்கேயாச்சும் போட்டோம்னா, ஒரு நிமிஷம் ப்ரோ, ரோட்ல எங்கேயாச்சும் போட்டோம்னா யாராச்சும் எடுத்துருவாங்க, இல்ல துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. மலையில எல்லாம் யாரு இருப்பா? கண்டிப்பா. போட்டா அது பாட்டு நம்ம நேச்சரை கெடுத்துட்டு அங்க இருக்க போகுது. அது வந்து விலங்குகள்லாம் சாவறதுக்கான வாய்ப்புகள் குரங்குங்க அதான் இப்ப சொல்லுவாங்க. நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ கடவுளுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த பிளாஸ்டிக்ஸ் அந்த அந்த எண்ணெய் கவர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல அப்படியே அங்க இங்கே போட்டுட்டு வந்துடுறாங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய குரங்குங்கெல்லாம் வந்து இப்போ மனுஷனா வந்து நம்ம இது முடிச்சு போட்டிருக்கு நம்ம பிரிச்சு சொல்லணும், குரங்குங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அந்த அந்த கவரோடய தான் அந்த பிளாஸ்டிக்கோட தான் அதை சாப்பிடணும். அது எல்லாமே ஒரு கடவுள் இருக்காருன்னா இப்போ வந்து இங்க கடவுள் கும்பிடுறாங்க, இப்படி இப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது போக போக காத்துல பாத்தீங்கன்னா அந்த கடவுள் கிட்ட தான் எல்லா குப்பையும் இருக்கும். ஓகே. இப்போ கருவறையில இருக்கோ இப்போ நான் போற இடத்துல வந்து நம்மளே தான் வழிபாடு பண்ணோம். நம்ம இப்போ இங்க சிவலிங்கம் இருக்குன்னு இப்படி வழிபாடு பண்றோம். அந்த பொருளை அப்படியே நம்ம பிக்கிறோம், இப்படி சைட்ல வச்சிடறோம். அதை வந்து ஒன்று வந்து எடுத்துட்டு போயிடணும், இல்லைன்னா அடுத்தவங்க இப்போ வரவங்களுக்கு ஒரு ஓரமாவது வைக்கணும். அப்படி இல்லை, அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்களா, காத்துலயோ மழையிலும் பாத்தீங்கன்னா கடைசியில் அந்த அந்த லிங்கத்தான தான் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நம்ம பொதுவாக வந்து நம்ம எங்கே போனாலும் சரி, இல்லை வேற யாராவது வந்து நம்ம கண்ட்ரி, இப்போ வேற கண்ட்ரில இருந்து நம்ம ஊருக்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கோவில்கள் தான். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து நம்ம கோவில்களை வந்து சுற்றி பார்க்கறது, அந்த நம்மளை விட அவங்க நிறைய அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கோவிலுடைய அம்சங்கள்லாம் அவ்வளோ தெரியுது. அதுவும் முக்கியமாக அவங்க தமிழில் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, மந்திரங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியாத விஷயம் ஃபாரினர் அவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது. இதெல்லாம் எப்படி, என்ன விஷயமா நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு டெக்னிக்கல் அதிகமாயிடுச்சு மேடம். ஃபாரினர்ஸ்ல டெக்னிக்கல் அதிகமாகி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அந்த காலத்துல 2000 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வர சுத்தி உள்ளே வச்சு ஒரு மனுஷன் வந்து ஒரு கல்லுக்கு வந்து உணர்ச்சி கொடுக்குறான். இப்போ ஒரு சிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவப்படுற மாதிரி சிலையை கொடுக்குறான், வெக்கப்படுற மாதிரி சிலையை கொடுக்குறான், மரியாதையா இருக்கிற மாதிரி சிலையை கொடுக்குறான். அந்த முகத்துல அந்த உணர்ச்சியை கொண்டு வரான் பாத்தீங்களா, வெறும் உளி சுத்தி அந்த ஒரு அந்த அந்த அழகா ரசிக்கிறது தான் நிறைய பேருக்கு வராங்க நான் நினைக்கிறேன். அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபாரின் கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா பேஸ் மக்கள் வந்து வேற ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சூழல்ல அவங்க வந்து எப்படி சொல்றது, பழங்குடி அப்படின்னு அவங்கள இது பண்ணிட்டு பிஸ்னஸ்க்காக வந்தவங்க தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்கா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி இவங்களுதுன்னு இவங்க கொண்டாட முடியாது. ஏன்னா இவங்க என்னதான் இருந்தாலும் எவ்ரி ஒன் நோஸ் இவங்க நடுவில் வந்தவங்க. பட் காலங்காலமாக அதிகப்படியான ஹிஸ்ட்ரியும் ஹெரிட்டேஜையும் சுமந்து நிற்கிறது குறிப்பாக தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்த இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஹெரிட்டேஜ் ரீதியாகவும் கல்ச்சர் ரீதியாகவும். ரெண்டாவது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா அங்கே வந்து காலேஜ் முடிச்சு வந்தால் கூட பையனை மிரட்டுவாங்க. என்னடா அந்த தெருவில் போயிட்டு இருக்க, சும்மா நின்றுருக்க, என்னடா அங்கே நின்றுருக்க, எதுக்கு நிற்கிற, இந்த கேள்வி வந்து 21, 22 வயசானாலும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பாண்டிங்காக பிகினிங்ல இருந்தே நம்ம கல்ச்சர் வைஸில் கடந்து வர்ற ஒரு ஹெரிட்டேஜ் தான் நமக்கு, ஃபேமிலியாகவும் சரி ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஹிஸ்ட்ரி பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப நீண்ட நெடியது. என்னன்னா இப்போ நம்ம கண்ட்ரில ஒரு 300 கிலோமீட்டருக்கு வேற கல்ச்சர் இருக்கும், லாங்குவேஜ் ஸ்லாங் மாதிரி இருக்கும், புது புது வார்த்தைகள் இருக்கும். இவ்வளோ வெரைட்டி டைவர்சிட்டி வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நிறைய மக்கள் இந்த கல்ச்சர், இவங்க வழிபாட்டு முறை, இந்த யோகா
அதெல்லாம் தேடி இப்போ மக்கள் வந்து வெளிநாட்டு மக்கள் இங்க வராங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன வீடியோ போட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்து கடவுள்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடவுள்கள் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இன்ன வரைக்கும் கேள்விப்படாத பேர்கள்லாம் வந்து நம்ம புதுசா வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த டிஆர்பி காடு அப்படின்னு சொல்லிட்டு சில கடவுள்களை வந்து நாங்க சொல்ல முடியும். இப்ப என்னதான் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் பக்தர்கள் இருந்தாலும் ஆனா பர்டிகுலரா ஒரு கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிவன், முருகன், வாராகி, பெருமாள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப அதை பேஸ் பண்ணி நீங்க வீடியோ போடுவீங்களா? இப்ப இந்த வீடியோ நான் இவரை பத்தி பேசினா பர்டிகுலரா இது நல்ல ரீச் இருக்கும், இதுக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க வீடியோ போடுவீங்களா? இல்ல இந்த கண்டென்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட், அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ ஆக்சுவலா முதல்ல வந்து இதை கண்டென்ட்டாவே நாங்க பர்டிகுலரா நாங்க வந்து அதை ஃபீல் பண்றதில்ல. ஏன் கண்டென்ட்டா ஃபீல் பண்றது இல்லை அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். கோயில் நீங்க எனக்கு தெரிஞ்சு இது 3 பேருக்குமே கரெக்டா சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதி கூட வச்சுப்பீங்க. இன்னைக்கு 8ஆ, நாளைக்கு வந்து 20th வந்து நான் இந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்க எழுதி கூட வைப்பீங்க. ஆனா அந்த 20th நீங்க போவீங்களான்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள், அதாவது இறைவன் உங்களை கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க போக முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப 200% நான் பிலீவ் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதுதான் நீங்க பிளான் பண்ற மேடம் மாதிரி கிட்ட நான் last time கோயிலுக்குள்ள சொல்லியிருக்கேன். நீங்க போகவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் சென்னையில இருந்திருக்கேன். அந்த 10 வருஷத்துல ஒரு 2000 முறை சென்னை டு தருமபுரி நான் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் மார்க்கபந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனது இல்லை. கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில ஒரு 4 பங்கு நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 7 பங்குல 8 பங்குல 4 பங்கு முடிஞ்சது. இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா திங்க் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு தான் அதுக்கு அமைஞ்சது. ஆனா இன்னைக்கு அதுக்காக நான் இன்னொரு கோயிலை மிஸ் பண்ணியிருக்கேன். அதை என்னைக்கு நான் திரும்பி பார்ப்பேன்னு தெரியாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுங்கிறத தாண்டி நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். பட் அது அந்த கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க அதை போய் வீடியோவே பண்ண முடியும். இல்லை நீங்க தரிசனமே பண்ண முடியும். உங்களோட பிளான்லாம் இதுல ஒர்க் அவுட் ஆகாது.